அருட்திரு சேவூர் சித்தர் முத்துக்குமார சாமிகள். திருமணத் தடை நீங்கும், செல்வம் பெருகும், இங்கு சென்றாலே மாற்றம் வரும். கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், பரிகாரத் தலம். மைசூர் மன்னருக்கு கிட்டிய புத்திர பாக்கியம். முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ஜீவசமாதியான முத்துக்குமார சாமிகள். சேவூர் கோபி ரோட்டில் வடக்கு வீதியில் முசாபுரி தோட்டத்தில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அருட்திரு சித்தர் முத்துக்குமாரசாமி என்பவர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் நவகண்டம் கொடுத்து ஜீவசமாதி அடைந்தார். இத்திருத்தலத்தில் நாள்தோறும் வழிபாடு, தியானம், குறிப்பாக செவ்வாய், வியாழன், அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதிகாலை முதல் இரவு வரை ஹோமத்துடன் கூடிய சிறப்பு வழிபாடுகளும் தொடர்ந்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அருட்திரு சித்தர் முத்துக்குமாரசாமி ஜீவசமாதி ஆலயத்திற்கு சென்னை, திருச்சி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை, ஈரோடு, கோவை, மைசூர், பெங்களூரு மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். அருட்திரு முத்துக்குமார சாமிகள் ஜீவ பிருந்தாவனம் திருப்பூர் மாவட்டம், அவிநாசி வட்டம், சேவூர் முசாபவி தோட்டத்தில் அமைந்துள்ளது. அருட்திரு சித்தர் முத்துக்குமாரசாமி பிறந்தது காஞ்சிபுரம், வாழ்ந்தது வெள்ளோடு என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளோடு என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புறநகர் பகுதியாகும். ஆக வெள்ளோட்டில் வாழ்ந்த சித்தர் முத்துக்குமார சாமிகள் இறுதியாக சேவூரில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். இவர் பிறந்தது காஞ்சிபுரம், வாழ்ந்தது வெள்ளோடு, வாழ்க்கையை முடித்து விட்டது சேவூர். குடும்ப வாழ்க்கை இல்லை, அப்படியே தேசாந்திரம் வந்துட்டாருங்க. அவிநாசி பெரிய கோயில் வந்துட்டு சேவூரில் அழகனாச்சியம்மன் கோயில் சொல்லிட்டு ஒரு பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து உட்காந்துட்டு அம்பாளோட பேசிட்டு தவம் பண்ணிட்டு இருக்காருங்க. இரவு நேரம் ஆகிற போது ஒரு ஆண்குரலோடு பெண்குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எட்டி பார்க்குற போதே இந்த ஊர் சாபத்துக்குள்ளாயிடுச்சு. பிறகு மைசூருக்கு பயணத்தை மேற்கொண்ட சாமிகள் வழியில் தலவுமலை என்ற ஊரில் நீண்டகாலமாக திறக்கப்படாமல் இருந்த முருகன் கோயிலை பதிகம் பாடி திறந்து வைத்துள்ளார். அவர் இங்கிருந்து மைசூர் போறாருங்க. இடையில தவளமலைன்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் ஒரு முருகன் கோயில் திறக்க முடியாமல் இருந்து இவர் பதிகம்பாடி திறந்து வச்சு ஓடிட்டு இருக்கிற ஆட்டு நீரை தன்னுடைய குருதியினால செந்நீராக மாற்றி பிறகு நல்லநீராக மாற்றி சித்து விளையாட்டுகள் பண்ணிட்டு அங்கிருந்து மைசூர் போறார். சித்தர் முத்துக்குமார சாமிகளின் மைசூர் பயணத்தின் போது மைசூர் மன்னர் எவ்வளவு முயன்றும் பிடிக்க முடியாத கிராம மக்களை தினந்தோறும் அச்சுறுத்தும் வேங்கை ஒன்று உலவுவதாக சாமிகளுக்கு அந்த கிராமத்து மக்கள் எச்சரிக்கை செய்தனர். போகிற வழியில இடையில ஒரு கிராமத்தில் வேங்கையோடு மக்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்குங்க. மன்னனால அந்த வேங்கையை அடக்க முடியல. ஊர் மக்கள் இந்நேரத்துக்கு நீங்கள் அதில் போகாதீங்க, வேங்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. வேங்கை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போகிறார். போகிற வழியில் வேங்கை தென்படவே தன்னுடைய கட்டாரினால் அந்த வேங்கையை கொண்டு ஊர் மக்களை காப்பாற்றுறார். அது கேள்விப்பட்ட மன்னர் நம்மளால முடியாது ஒரு மகான் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ராஜமரியாதையோட அரசவை கலைச்சிட்டு போறார். மைசூர் மன்னரின் அரசவைக்கு சென்ற சித்தர் முத்துக்குமார சாமிகள் மைசூர் மன்னரின் முகத்தில் இனம் புரியாத சோகம் இருப்பதைக் கண்டு விசாரித்துள்ளார். அப்போ ராஜா முகத்தில் ஒரு வருத்தம் இருக்கிறது பார்க்குறார். என்னன்னு கேட்குற போது ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு கனியும் மஞ்சள் விரலையும் கொடுத்து இது உன்னுடைய மனைவியிடம் சேர்ப்பி அடுத்த முறை வருவதற்குள் உங்களுக்கு ஆண் குழந்தை கிட்டும் சொல்லி வாக்கு கொடுக்குறாருங்க. அந்த வாக்கு வாங்கின சந்தோஷத்தில் நிறைய பொண்ணும் பொருளும் மன்னர் இவருக்கு கொடுக்குறார். நான் துறவி வாங்கிட்டு போய் என்னப்பா பண்ணுற, வேண்டாம் அப்படிங்கிறார். இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி கொடுக்கவே அவர் வாங்கிட்டு கொஞ்ச காலம் அந்த அரசவையில் தங்கியிருக்காரு. பிறகு மீண்டும் அந்த பொண்ணும் பொருளோட படைவெடி அதே சேயூர்
அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வர்றாரு. அங்கே கோயிலுக்கு வர்றபோது இந்த பொருளுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஊரில் பெரிய தினம் ஒருத்தர் அவர் கையில் தான் கொண்டு வந்த பொண்ணு பொருளை எல்லாம் ஊர் மக்களை சாட்சியை வச்சுட்டு கொடுத்துட்டு பழையபடி தவத்தில் இருக்கார். சரியான நேரம் வந்ததும் ஏழை எளிய மக்களுக்கு அந்த பொன்னையும் பொருளையும் கொடுப்பதற்காக சாமிகள் பெரிய மனிதர் வீட்டுக்கு கொடுத்ததை வாங்கி வரும்படி தமது சிஷ்யர்களை அனுப்புகிறார். ஆனால் வீட்டுக்குள் இருந்த பெரிய மனிதரை அவர் மனைவி அவர் இல்லை என்று சாமிகளின் சிஷ்யர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறார். அதனால் இவர் மனம் நொந்து ஊரை வலம் வந்து குகை வெட்டி பரன் கட்டி தன் தசையை தானே அரித்தெறிந்து நவகண்டம் பாய்ச்சி உயிரோடு இந்த இடத்துல ஐக்கியமாகிறார். முதலியான ஒருத்தர் கூப்பிட்டு 4 தேங்காய் வாங்கிட்டு வா, இன்னிலிருந்து நான் மகனா ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வழிபட்ட காஞ்சி காமாட்சி சிலை படிகலிங்கம் எல்லாம் அவர் வீடு கொடுத்துட்டு உள்ளே இறங்குற போது 3000 வீடு இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க வம்சத்தில் 300 வீடாகி 30 வீடாகி 3 வீடேட்டும் சாபம் கொடுத்தார். அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் நிலைக்குதுங்க. அதுபோல அருட்திரு சித்தர் முத்துக்குமார சாமிகளின் ஜீவ சமாதியினை 200 படை வீரர்களுடன் வந்த மைசூர் மன்னர் கட்டி கொடுத்ததாகவும், அப்படி மைசூர் மன்னர் கட்டிய ஜீவசமாதியை 2014இல் எந்த மாற்றமும் இன்றி ஜீவசமாதிக்கு மேல் கிரானைட் கற்களை மட்டும் பதித்து புனரமைப்பு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதேபடி மைசூர் மன்னர் 200 படைவீரர்களோடு வந்து இந்த ஜீவசமாதியை கட்டி வச்சிருக்காருங்க. நாம் அதனுடைய வடிவத்தையும் உருவத்தையும் மாற்றல, மேலே இருக்கிற காரையை சொல்லிட்டு கிரானைட் ஒட்டி இருக்கிறோம். இந்த ஜீவசமாதி புனரமைப்புங்கிறது 2014 நடந்ததுங்க. இந்த இடத்தினுடைய ஐஸ்வர்யம் மனதாரை அவரை வேண்டி வழிபட்டு வலம் வரும்பொழுது கௌளி வாக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மனசுல என்ன பிரார்த்தனைக்கு நாம் உள்ள வந்தோமோ அது பலிதமாகும். நான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் மிகவும் நலிவடைஞ்சு உடல்நிலை மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு மனநோயாட்ட என்ன பண்ணுறது வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஜீவசமாதி தேடி வந்தேன். வந்து ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக வந்து ஐயனை வேண்டி இங்கே உட்காந்து தியானம் பண்ணி அவர் வழிபாடு நடத்தின காரணமாக என்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் மேம்பட்டு இன்றைக்கி பொருளாதாரத்துலேயும் ஓரளவுக்கு உயர்ந்து நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். இதற்கு காரணம் ஐயா முத்துக்குமார சாமி அவர்கள் தான். நான் மனமுருக வேண்டி வந்துட்டே இருந்தோம்னாங்க. கெவிலி வாக்கு சொல்லு, அந்த கெவிலி வாக்கின் அடிப்படையில் நிறைய காரியங்கள் நல்லபடியாக நடந்திருக்குது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள் வந்து நிறைய பேர் நான் கண்கூடாக நிறைய பார்த்துருக்குறேன். வந்தவங்களுக்கு எல்லாமே காரியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வழிபாடு நடத்திட்டு போகிறாங்க. வெளிநாடுகள் வெளியூர்கள் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே சாதி மத பேதமின்றி எல்லாரும் வந்து வணங்கி செல்கிறாங்க. எல்லாருடைய கஷ்டங்களையும் அவர் படிப்படியாக நீக்கி கொடுத்து நல்லா இருக்கிறாங்க. திருமண தடை உள்ளவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்தோறும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் தேங்காய் உடைத்து தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றிய பிறகு ஜீவசமாதியை 4 முறை சுற்றி வருவதற்குள் அவர்களுக்கு கௌளி வாக்கு கிடைத்தால் அவர்களுக்கு 120 நாட்களில் திருமணம் நிச்சயமாகிவிடும் என்று கூறுகின்றனர். இந்த ஜீவசமாதியில் பிரதி செவ்வாய்க்கிழமை திருமண தடை இருக்கிறவர்கள் மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள தேங்காய் உடைச்சி தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு 4 சுற்று வர்றதுக்குள்ள அவங்களுக்கு கௌளி வாக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா 120 நாளில் அவங்களுடைய திருமணம் நடந்தேறும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் தேங்காய் உடைச்சி தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு 4 சுற்று வர்றதுக்குள்ள கௌளி வாக்கு கிடைச்சிருச்சுன்னா 120 நாளில் கன்சீவ் ஆவாங்க. அது ரெகுலராக செவ்வாய்க்கிழமை இந்த பூஜை நடந்துட்டு இருக்குதுங்க. மற்றபடி வியாழக்கிழமை பௌர்ணமி அமாவாசை மாலை 7 மணிக்கு பூஜை அன்னதானம் இருக்குதுங்க. தேவூர் கிராமத்துக்கு இந்த முத்துக்குமார சாமி கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இப்பொழுது தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலிருந்தும் பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கிறனால் அனைத்து மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமாக காரணம் என்னவென்றால் இங்கு வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக 100% நிறைவேறியுள்ளது. மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தன்று இங்கு பூரட்டாதி நட்சத்திரம் 24 மணி நேரமும் இங்கு வணங்குவதற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் 27 தீபம் போட்டு இந்த கோயிலை 17 சுற்றி கும்பிட்றவங்களுக்கு அனைத்து நிவர்ச்சனைகளும் நிவர்த்தி ஆகிறது. ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் கும்பம் பூரட்டாதியில் பிறந்தவர்கள், பெண் சாபம் உள்ளவர்கள்,
அருட்திரு சித்தர் முத்துக்குமார சாமிகளின் பிருந்தாவனம் வந்து 27 தீபம் 8 ஜீவசமாதியை 19 முறை சுற்றி வந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை பசுவிற்கு கொடுத்தால் அந்த சாபம் நீங்கும் என்பது ஐதீகம் என்று சொல்லப்படுகிறது. கும்பம் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் பெண் சாபம் உள்ளவர்கள். அந்த சாபம் நீங்க வேண்டும் என்றால் சேயூரில் உள்ள முத்துக்குமார சாமி ஜீவ பிருந்தாவனத்திற்கு சென்று 27 தீபம் விட்டு 19 சுற்றுக்கள் சுற்றி ஒரு சீப்பு வாழைப்பழம் மாட்டுக்கு கொடுத்ததுல அந்த சாபம் நீங்கிறது ஐதீகம் அப்படின்னு சொல்லி அவர் யூடியூப்ல பதிவு பண்ணது பிறகு தமிழ்நாடு முழுக்க இருந்து வெளிநாட்டிலிருந்து இந்த ஜீவசமாதிக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அது விசாரிச்சளவில் உண்மைதான், நிறைய வர்றாங்க, நிறைய பலன்களை பெற்றுட்டு போறாங்க. நல்லா இருக்குதுங்க. இந்த இடத்துடைய ஐஸ்வர்யமே மனதார அவர் வேண்டி வழிபட்டு வரும்போது நமக்கு கௌரி வாக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன பிரார்த்தனைக்கு நாம் உள்ள வந்தோமோ அது பலிதமாகும். ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அருட்திரு சித்தர் முத்துக்குமார சாமிகளின் குருபூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. வருடம் ஒருமுறை மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் இவர் குரு பூஜை நடக்குது. இங்கே குரு பூஜைங்கிறது அவர் வீர செங்குந்தர் என்பதை காட்டுவதற்காக சடல் குத்தி காமாட்சி அம்மன் நம்பரை தேர் எடுப்பாங்க, விருத்தங்கள் சொல்லுவாங்க. இங்கே குரு பூஜை அது மாதிரி தான் நடக்குதுங்க. இந்த ஜீவசமாதிக்கு திருப்பூரிலிருந்து 9ஆம் நம்பர் டவுன் பஸ்ஸில் வரலாங்க, சத்தி புளியம்பட்டி பேருந்தில் வரலாம். கோவையிலிருந்து வருவதற்கு கோவை டு அந்தியூர் பேருந்தில் வழி அவினாசி வழியாக வரக்கூடிய பேருந்தில் வரலாம். அவினாசிலிருந்து நிறைய டவுன் பஸ் இருக்குங்க. நம்பர் 9, B6, A6, B9 எல்லா டவுன் பஸ் வரும். இந்த ரோட்டில் சேயூர் இந்த கோபி ரோட்டில் இந்த ஜீவசமாதி இருக்கிறது. இங்கு வர வேண்டும் என்றால் நம்பியூர் செல்லும் வழிமார்க்கத்தில் செல்லக்கூடிய வண்டியில் வந்து தெப்பக்குளம் ஸ்டாப்பிங் சொல்லி இறங்கிக்கலாம், அல்லது சேவூர் வடக்கு வீதின்னு சொல்லி இறங்கிக்கலாம். எல்லா பேருந்துமே கைகாட்டில் நின்றுக்குங்க. கைகாட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்துடலாங்க. உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.